இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்கறிய? நீ தானே என் பொண்டாட்டி. சம்பளத்தை வாங்கினா பொண்டாட்டி கிட்ட கொடுக்கறது தானே முறை. இல்லங்க, வீட்டுக்கு பெரியவங்க அத்தை, அவங்க கிட்ட கொடுங்க, அதுதே முறை. என்ன யோசிக்கிறிய? அத்தை கிட்ட கொடுங்க. ஆனந்தி, தயவு செஞ்சு போங்க, அத்தை கிட்ட கொடுங்க. அண்ணி, அடுத்து நடக்க போற சம்பவத்தோட பின்விளைவு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, நீங்க போய் கொடுங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க போய் கொடுங்க, வாங்க. கொடுங்க. மா, இந்த கவர்ல எங்க 2 பேரோட சம்பளமும் இருக்கு, வாங்கிக்க. ஏண்டா, நேத்து வந்தவ சிபாரிசு பண்ணி இந்த சம்பளத்தை என்கிட்ட குடுக்கறியா? போன மாசம் வரைக்கும் யார்கிட்ட கொடுத்த? எதுக்காக தான் ஆனந்தி ஆனந்தின்னு ஏலம் போட்டுக்கிட்டு வந்தியா? அப்ப நீ சம்பளத்தை வாங்கும் போதே அவகிட்ட குடுக்கறதுன்னு தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்க, அப்படிதானே? ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் அத்தைய கஷ்டப்படுத்திட்டே இருக்க? எனக்கு நீங்களும் முக்கியம், ஆனந்தியும் முக்கியம்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா அத்தைய ரொம்ப அவமானப்படுத்துற. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. யாழினி, இவளுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. தன்னால பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே தெரியிட்டோம். மா, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிட்ட. இப்ப ஆனந்தி வந்துட்டா, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பாமா. நீ மகாராணி மாதிரி ஜம்முன்னு ரெஸ்ட் எடுக்கணும் தானம்மா நான் ஆனந்தி கிட்ட பணத்தை கொடுத்தேன். இந்த சப்பக்கட்டெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு எந்த பணமும் வேணாம். என்கிட்ட இருந்து பொறுப்பை புடுங்கி அவகிட்ட கொடுத்து நான் 5க்கும் 10க்கும் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதுதானே உங்க திட்டம்? சம்பளம் வரும்னு எனக்கு ஞாபகம் இல்ல, நான் எதுவும் செய்யல. அம்மா, இது முழுக்க முழுக்க நான் எடுத்த முடிவு. இதுக்கும் ஆனந்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பணத்தை வாங்கிக்க. நான் தான் சொன்னேன்லண்ணா, எனக்கு தெரியாதா எப்போ என்ன நடக்கும்னு? யாழினி, தயவு செஞ்சு சும்மா இரு, அவங்க கிட்ட கொடுங்க. இந்தாம்மா. நான் வாங்கிக்க மாட்டேன். ஆனந்தி, அம்மா பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்தா, நீ வாங்கிக்க. வீட்டு பொறுப்பெல்லாம் நீயே பாத்துக்க. இங்க பாருங்க, முதல்ல நீங்க என்கிட்ட கொடுக்க வந்ததே தப்பு. அதே அத்தை கோவப்படுறாங்க. நீங்க செஞ்சதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் பணத்தை கொடுங்க. மன்னிப்பு கேளுங்க. அம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. இந்த பணத்தை வாங்கிக்க. ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்ப கூட நான் வேண்டான்னு சொன்னதும் மன்னிப்பு கேட்டு கொடுக்கணும்னு உனக்கா தோணல. திரும்பவும் அவகிட்ட குடுக்கற. என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அவ உனக்கு சொல்லி தரணுமா? அந்த அளவுக்கு ஆயிட்ட நடனா உனக்கு? அப்படிலாம் இல்லம்மா. ஆனந்தி, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நானும் எதுவும் சொல்ல போறதில்ல. இப்படி 2 பேரும் புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிச்சா என்னால எதுவும் செய்ய முடியாது. பணத்தை அப்பா படத்துக்கிட்ட வைக்கிறேன், யார் எடுத்து என்ன செய்வீங்களோ செஞ்சுக்கோங்க. இந்த உன் சம்பளம் புடி. அத்தை, ஒரு நிமிஷம். அவரு பணத்தை என்கிட்ட கொடுத்தது தப்புதே, ஆனா நிச்சயமா தப்பான எண்ணத்தோட இத செஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் உங்க வளர்ப்பு. அவர் நடந்துக்கிட்டது உங்க மனச வருத்தப்படுத்திருக்கு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு மூத்தவக, இது உங்க வீடு.
நீங்க தான் எல்லாத்தையும் எப்பவும் போல பாத்துக்கணும். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. கடன் அடைக்க என் அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புவேன், அதை மட்டும் கொடுங்க. மத்த எல்லா பணமும் உங்ககிட்டயே இருக்கட்டும். என் புள்ள உழைச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தையே நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல உன் பணம் எனக்கு எதுக்கு?